எனக்கு என்னமோ இதுதான் என்னோட நெரேட்டிவ் ஸ்கில்ஸை வெளிப்படுத்துறதுக்கான தருணமா இருக்குமோன்னு தோணுது. இதுல என்ன சொல்லியிருந்தாரு? இங்க நிலைமை சரியில்லை, அதான் சீக்கிரம் கிளம்பி போயிட்டாரு. நீங்க ஏதாவது இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? இன்னும் அழகா பண்ணி கொடுத்தோம்னா அப்ப நீங்க எங்களோட இந்த பிரீமியம் நாப்கின்ஸ் டாப் ஷெல்ஃப் நாப்கின்ஸோட பேட்டர்ன்ஸே மாறலாம். இந்த தெருவுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் அது போய் சேரலாம் சொல்லியிருந்தாங்க. இதை கொடுக்கறது மூலமா அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்லயே நானும் வந்து தங்குவேன்னு நினைச்சாங்க. துரதிருஷ்டவசமா உங்களோட கதையை எங்களோட மேகசின்ல போட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். பெஸ்ட் எல்லா லெட்டர்லயும் ஏன் இந்த துரதிருஷ்டங்கிற வார்த்தையை முதல்ல போட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. குறைஞ்சு இல்ல என்ன பார்த்து பேசு. அம்மா உன்னை வெளியே இருக்க ஸ்னோவா மண்வெட்டி வேலைலாம் நடக்குது. அது என்ன? அது ஹாலிடே பேஸ்லெஸ்லாம் எவ்வளவு பிரபலமா இருக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். விடு, நீ சொன்னாலே. அதுக்கு முதல்ல அனுபவத்துல முடி நரைக்கணும். அப்பதான் கெய்ட்லேனேவை நெருங்க முடியும். எக்ஸ்கியூஸ் மீ. ஒன்னும் இல்ல, எனக்கு அவளை முடிக்கிறதுக்காக நான் யார வேணாலும் பகச்சுக்க தயார். சிமோர், உனக்கு வெர்டிபிரேவை சுத்தி ஏதோ ஒரு சின்ன துண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. ஏதோ கேவலமானது. அதுக்கு நான் சொன்னதே பரவாயில்ல போல இருக்கு. ஓ அப்படியா? என் பேரு சீமோ டால்பின். என்ன மன்னிச்சிரு. இருங்க. சீமோ ஆனா இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டேன். சந்தேகமே வேண்டாம், அது நான் தான். என்ன ஒரு ஆச்சரியம். ரிப்போர்ட்டர்ஸ்லயே முதல்ல இருக்கீங்க. என்ன தைரியமா பேட்டில் ஆஃப் ஹாங்காங் இஸ் லாஸ்ட். ஆனா மும்முரமா இதுல எப்படியாவது டிகிரி வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஹார்வர்ட்ஸ்ல. என்னோட கோல் சொல்லி கொடுக்க முடியாது, அது உள்ளிருந்து வரணும். என்ன நான் சொல்றது புரியுது? இருக்கிறது என்னோட மூளையை பயன்படுத்தினதுல வந்ததுன்னு நினைக்கிறியா? ஹார்வர்டை விட்டு தள்ளுன்னு சொல்லுவேன். அது பிரயோஜனமே இல்லாதது. எதுக்கும் லாய்க்கிட்டேன்னா அதுக்கு நீ தேடி அலைய வேண்டியிருக்கும். பித்து பிடிச்ச மாதிரி சுத்தணும். ஒரு மைனாரிட்டி பிரிவை சேர்ந்தவங்க பிரசிடென்ஷியல் ஆபீஸ் எலெக்ஷன்ல 80 ஓட்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. அங்க கரஸ்பாண்டன்ட் மிட்ச்கல் நைரோபில இருக்கிற யுஎஸ் எம்பசி வாசல்ல ஒரு புது கதையோட இருக்காரு. சொல்லுங்க மிட்ச். பேசுறது மிஸ்டர் ஜெய் பகதூர் தானே? யா, நான் முகமது ஃபரோலே, சொமாலியாவோட ரேடியோ கரோலர். ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒத்துப்பாருன்னு நம்புறேன். அவர்தான் எங்களோட பிரசிடென்ட். முடிஞ்ச வரைக்கும் நீ இதை சீக்கிரம் கத்துக்க பகதூர். சிகார்ஸ் தீந்து போச்சு, நான் வாங்க போறேன். நீ வர்றியா? UFOs, positive and negative realms beyond this world. ஓவரா படிச்சிட்டு இருக்க போல. அதுக்கு பதிலா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இரு. இன்னொரு சொமாலியா பிரஸ் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஃபெரோல் பேர் கிடைச்சதா அவருக்கு நான் ஒரு இமெயில் அனுப்புனேன். ஆனா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. பகதூர், உனக்கு ஜோ தேங்க்யூ. உனக்கு வேற என்னெல்லாம் புரியலன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். நான் வந்து சொமாலியாக்கு போறேன். பைரட்ஸ் பத்தின புக்கை எழுத போறேன். கண்டிப்பா இருக்கு. ஆனா நாங்க இருக்கிற பைரட்ஸ் பத்தி தான் எழுத போறேன். யார் கூடயும் போய். ஆமா, இது வந்து வெஹிக்கிளுக்கு தேவைப்படும். அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். இயந்திர கோளாறு எதுவும் வராம இருக்க உங்ககிட்ட இருக்கிற கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்க. நம்புங்க. ட்ரேசிய பத்தி யோசிக்கும் போதுல எனக்கு இந்த கனவு தான் வருது. சாரி, புக் சொல்ற மாதிரி டாப்கா ஜனநாயகத்தை பத்தி எழுத போறேன். மேற்கத்திய நாடுகள் உங்க கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை உடைச்சதுக்கு அப்புறம் பாதா அப்படின்னா என்ன? கடலை காப்பாத்துறவங்கன்னு அர்த்தம். அவங்க கோஸ்ட் கார்ட்ஸ். ஒண்ணும் இல்ல. இல்ல ஓகே தானே? ஓகே தான், நீங்க பயப்படாதீங்க. அப்ப காட்டுங்கிறது போதை பொருளா? அப்படி இல்ல, இது ஒரு ஊக்கத்தை கொடுக்கிற ஒரு இலை. விடவே முடியாது. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. இல்ல எனக்கு சாரி. நான் ஒரு சின்ன பட்ஜெட்ல தான் இங்க வந்திருக்கேன். ட்ரக்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் என்கிட்ட. நைஸ் டு மீட் யூ சார். எப்படி இருக்க? நல்லா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நினைச்சதை விட எங்க இருக்கீங்க. வாங்க வாங்க. அப்படி நல்லா பாத்துக்கிட்டான்ல? யா, ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. இங்க இருக்கிற இந்த மொத்த பண்ட்ல பார்க்கலாம். யா ஓகே. யா, நானும் என்னோட பப்ளிஷரை கூப்பிட்டு. இங்க ஆட்சி மாற்றம் ரொம்ப அமைதியா நடந்துச்சு. سيتي pleasure to meet you colonel. أولبرتك وين مستبعدو وعد مع سانتهي. அப்ப சோமாலியாவோட மக்கள் என்ன இங்க திரும்பி வரணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இந்த ஆபீஸை நான் நடத்தணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு எதிரா நான் ஒரு நியாய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் பகதூர், நீங்க இங்க வந்ததுல உங்களுக்கு இங்க ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த நாட்டை ஒரு PhDயோட ஆட்சி தான் இருந்தாகணும். கண்டிப்பா அவரை பாப்பீங்க. இவங்க 2 பேரும் நீங்க தங்க போற இடத்துக்கு உங்களை கூட்டி.
எதுக்கு ஜன்னலை திறந்தீங்க? அவ பேரு மரியான். மாரியான். அவ மார்க்கெட்ல காட்டு விற்கிறான். நாம இப்பவே போறோம். போலாம் வாங்க. இப்போ வா. அதான் சொல்றேன் இல்ல, மீட்டிங் இருக்கு. அதுவும் இப்பவே. அப்ப வா. ஒருவேளை யாராவது என்ன சுட்டுட்டா என் உடம்ப சரியான நாட்டுக்கு அனுப்பி வைங்க. ஓகே? யாரும் உங்களை சுட மாட்டாங்க, பயப்படாதீங்க. இது ஒரு ப்ளூ ஜே ஷர்ட். எப்படி சொல்றது, டொரண்டோல இருக்கிற ஒரு பேஸ்பால் டீம். அது எனக்கு பிடிச்ச ஆள் தான், அலெக்ஸ் ரியோஸ். அவருக்கு ஆக்சுவலா 5 டூல் பிளேயர்னு பேரு. ஆளுங்க யாரு, அதாவது எங்க இருந்து வந்தாங்க? பெத். ஹே பெத், சொமாலியால இருக்குன்னு சொல்லு. ஓகே சரி, நீங்க தான் ஜெயிச்சீங்க. ஆமா எனக்கு தெரியும். கொஞ்சம் தெரியும். எங்க கத்துக்கிட்டீங்க? நான் நிறைய நீங்க இங்க காட் வாங்க வந்தீங்களா? ஆமா. பரவாயில்ல, நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எப்படி தாக்குதல் நடத்துறீங்க? கிடைச்சிருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இங்க இருக்கிற யாருக்கும் ஏன் அளவுக்கு அது மேல ஆர்வம் இருக்கிறதோ எனக்கு தெரியும். நான் சொன்னதை நீ கொஞ்சம் யோசிச்சு, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னோட புக்க வெளியே கொண்டு வர பாக்குறேன். ஓகே. நான் பிரபலமான ஜேர்னலிஸ்ட் இல்ல. இங்க எல்லாருமே நான் ஒரு பிரபலமான ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறாங்க. நான் எதுக்காக இங்க இருக்கேன்? ஏன்னா நான் ஒண்ணுமே இல்ல. உண்மைதான விஷயம் என்னன்னா, நான் ஒரு ரிப்போர்ட்டர் இல்ல. ஓகே, நான் எப்படியாவது அந்த கப்பலுக்குள்ள போகணும். அங்க போய் அவங்கள படம் பிடிக்கணும். அப்படி என்னோட ஒர்க் அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன வார்த்தையை கூட அங்க இருக்கிற யாருக்கும் நம்பிக்கையில தான் உங்க 2 பேரையும் என்னால மீட் பண்ண வைக்க முடியும்னு சொல்றேன். ஆனா அப்படி பார்த்தா உனக்கு தான் ஆபத்து. அதுல எனக்கு கிராஃப்ட். இவங்களுக்குள்ள பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. மனசொடைச்சு போய் செத்து போயிட்டாங்க. கையில ஒரு சின்ன விஷயம் கூட இல்லையா? அவர் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு பாராட்டுங்க. ட்ரெஸ் ஐயா? உங்க ட்ரெஸ் சாதாரணமா தான் இருக்கு. அப்படியா? ஆமா. அவர் முன்னாடி போய ஒண்ணுமே இல்லையா? சரி, இனிமே அவரை பத்தி பேச மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன், நீங்க அவரை விட ரொம்ப. அவங்க குரூப்போட கொள்கை என்னன்னா, இங்க இல்லீகலா ஃபிஷ் இருக்காது. ஷிப்பா? ஆமா, ஒரு ஜெர்மன் ஃப்ரைட்டர் விக்டோரியான்னு பேரு. அது ஹார்பர்ல நிக்குது. அதோட பைரட் இது நியாயம்தான். ரேர் ஜெர்ஃபாலே இல்ல? தெளிவா சொல்லுங்க. அது ரேர் ஜெர்ஃபாலே. ரேர் ஜெர்ஃபாலே. எங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் நாசம் ஆயிடுச்சு. சுனாமிக்கு பிறகு அதை யாரும் சீராஜிக்கு நாங்க கம்ப்யூட்டர்னு பேர் வச்சிருக்கோம். அவனை ஒரு சைக்கிக்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கா? அப்படி எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இத நீ மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க தான் இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. தைரியமா இரு, பயப்படாத. ஓகே, நிச்சயமா இது நடக்கும். குட். ஹே எழுந்திருங்க மிஸ்டர் பஹாதுர், சீக்கிரம் எந்திரிங்க எந்திரிங்க. அப்படி இப்ப வேண்டாம். உன்னோட அப்பான்னு சொல்ற. டாட் எனக்கு ஒண்ணு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பைரட்ஸ் பைத்தியக்காரனுங்க அமெரிக்கன்களை கொல்லுவன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. டாட், நான் US நேவி ஷிப்ஸ் மாஸ் காலபுமாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரமே உங்களை இங்க இருந்து அனுப்பி ஆகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் ப்ளீஸ், என் அப்பா அம்மா எனக்கு பணத்தை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லு. பார்த்தேன், உங்க அக்கவுண்ட்ல பணம் இருக்கு. அப்படியா? ஆமா, தெரியாதான். ஆனா அதை சுலபமா கண்டுபிடிச்சிடலாமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த உலகத்திலேயே நீதான் ஹாட்டான ட்ரக் டீலர்னு எழுதியிருக்க. அது மட்டும்தான் எழுதிருக்கா? பண்ணாதீங்க, எனக்கு பேசதான் பிடிக்கும். எனக்கும் தான். அதோட ப்ளீஸ்
ஏதாவது மூவிஸ் இல்லனா மேகசின்ஸ் அனுப்ப முடியுமா? அது மூலியமா எங்க மக்களுக்கு லாக்டவுன் படங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே. ஓகே. இருக்காங்க. அதுல கடைசியா 4 மெசேஜ் மட்டும் ட்ரேசியோடது. எங்களோட ஆவல் எல்லாமே உங்களுக்கு சோமாலியா பத்தின உள் விவரங்கள் ஏதாவது தெரியுமாங்கிறது. இன்டெலிஜென்ஸ் ரெண்டுத்துக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியாது. அதனால உங்க இதுதான் உண்மை. என் ஜே எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்திருக்கான். அதோட அவன் எழுத்துக்கு மரியாதையா எங்க வீட்டுக்கு புலிட்சர். இது ஜெய்க்கும் அவனோட முயற்சிக்குமான வெற்றி. சியர்ஸ். இது நல்லா இருக்கு. வாவ். பாட்டில வச்சு என்னென்ன இதெல்லாம் காட்டுறான் பாரு. ஓகே, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, அடுத்து என்ன திட்டம்? ஒரு 70 வயசு ஆளுக்கு காரணம் இல்லாம யாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இது ஒரு பெரிய, இன்ஃபேக்ட் இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி சோமாலியா பத்தின நியூஸ் சைட்னு சொல்லலாம். மிஸ்டர் பக், உங்களோட புக் இப்ப நியூயார்க் டைம்ஸ்ல அதிகமா விற்பனை ஆயிட்டு இருக்கு. அது உண்மைதானே? ஆமா, அது உண்மைதான் சார். ஓகே, இப்ப இந்த ரூம்ல பல விதமான நாலேஜ்